அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. என்னடா சுடிக்கிருக்க? இது வரைக்கும் இதை யார்ட்டுமே சொல்லணும்னு தோணவே இல்லை கவி. உன்ட்டதே சொல்லணும்னு நினைக்கிறேன். மற்றவங்க கிட்ட தான் சொன்னா அவங்க பயந்து போயிடுவாங்க. நீனா கொஞ்சம் பொறுப்பா புரிஞ்சுக்கிறவ. இப்போ வரையுமே வாழ்க்கை வாழவே இல்லையா? உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு வாழ்க்கையில ஒரு விஷயம் வேணும், அதுக்காக நான் போராடணும் அப்படின்னா என்னோட தனிப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் ஒதுக்கம் கொடுப்பேன்னு உனக்கு தெரியும். அந்த விஷயத்துல ஒண்ணுதான் இதுவும். அதனாலதான் அதை நான் ஒதுக்கி வச்சேன். ஆனா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு அவளுக்கு உடம்பு முடியாம போச்சு. வைத்தியச்சு பாட்டி வந்து உடம்பு பூரா செக் பண்ணி பார்த்துட்டு தொடர்ந்து 3 நாளா ஏதோ மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதில் அவளுக்கு பயங்கரமா வலி வந்துச்சு வயிறு. அதையும் பெருசா எடுத்துக்கிறாம அவ பாட்டுல இருந்தா. அடுத்த 3வது நாள் அந்த கொடுத்த மருந்து வேலை செய்யலன்னு சொல்லி அவளுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்கடா. என்னால அதை தாங்கவே முடியல. டேய் இங்க பாரு, வாழ்க்கையை வாழாமலே எப்படி நீ முடிவெடுத்த? இல்லே கடை திறக்கணும், வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேறிக்கிறலாம், முன்னேறினதுக்கு பிறகு குழந்தை குட்டின்னு போய்க்கிறலாம் அப்படின்ற எண்ணத்துல தாண்டா நாங்க வாட்டில இருந்தோம். ஆனா இப்படி சொல்லவும் இதுக்கு மேல வாழ்க்கையை தொடங்கி மட்டும் குழந்தை பிறந்துன்ற நம்பிக்கை இருக்காடா? இங்க பாரு, ஒன்னு சொல்றேன், நல்லா காதுல வாங்கிக்க. என்ன, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யாமலே அது இப்படித்தான் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கவே கூடாதுடா. அந்த பாட்டி சொன்னதுக்காக வாழ்க்கையை தொடங்காம இருக்க. சரி இப்ப இன்னைக்கு தொடங்க போற. இங்க பாரு, மனசுக்குள்ள எதையும் போட்டு குழப்பாத. நீ சொன்ன வாக்குல சின்னவங்க கிட்டலாம் சொல்லாத. அதுவும் இப்பத்தையும் அவனுக்குலாம் கல்யாணம் முடிஞ்சு போயிருக்கு. ஏன்னா அவன்லாம் எதாவது நினைச்சுக்கிருவியான், புரியுதா? எவன்கிட்ட எதையும் சொல்ல வேணாம். நீ தைரியமா இரு. ஏன்னா தேனுக்கு எப்படி குழந்தை பிறக்காம போவோம்? அதெல்லாம் நல்லபடியா குழந்தை பிறக்கும். நீ கவலைப்படாம உன் வாழ்க்கையை ஆரம்பி. முருகனை மட்டும் நம்புடா. முருகன் மேல பாரத்தை போட்டுட்டு உன் வாழ்க்கையை தொடங்கு. முருகன் நல்லதே செஞ்சு கொடுப்பாப்ல. சோதிப்பாடுறா, உனக்கு கைவிட மாட்டாரு. உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. என்ன வெற்றி விஷயத்துல எடுத்துக்க, அவங்க முருகன் 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 தான் இருக்காங்க. முருகன் எம்பிட்டு வேணாலும் சோதிப்பாரு. ஆனா ஒரு ஒரு பொட்டு கைவிட மாட்டாரு. அவர் கொடுக்குற சோதனை நம்ம தாங்குற மாதிரியே நமக்கு டெஸ்ட் வச்சு பார்ப்பாரு. அதுதான் நெசம். அதனால வருத்தப்படாத, மனசை சங்கடப்படுத்திக்காத, நல்லபடியா வாழ்க்கையை தொடங்கு. என்ன தம்பிங்க வாரீங்க, எங்களை மட்டும் தனியா விட்டுட்டு வாரீங்க அப்ப பார்த்தாலும். என்ன இல்லை, இது பெரியவங்க சமாச்சாரம்டா. இதுல தலையிட்டு என்னடா செய்ய போறிய? நீ எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீ தெரியும்டா. இருந்தாலும் அப்படி பார்த்தா உனக்குமே கல்யாணம் ஆகல. அப்ப இவங்க 2 பேரோட சமாச்சாரம். அடே வாயிலே வாங்கிட்டு போற என்ன? சும்மா நீ சரி என்ன பேசிக்கிருந்தியா? அவசியம் சொல்லிதே ஆகணுமா வெற்றிக்கு? சொல்லு நீ. ஃபியூச்சர்ல ஏதாவது நமக்கு ஒத்து போகும். கல்யாணம் முடிஞ்சே ஒரு ஆடி பத்தே முதலாத்தி கொண்டாட போகுது. அதே நீ நம்மளுக்கு நீ முன்னே சொல்லிட்டோம்னா நாங்க கல்யாணம் முத நாளே இலை உன்னை போட்டேன்னு வச்சுக்க, குண்டா மட்டும் தெரிச்சு போயிடும். நான் கல்யாணம் ஆயிட்டேன் எனக்கு சொல்லு. ஐய போட்டு படுத்துறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்பெல்லாம் அதை பத்தி பேசக்கூடாது. கல்யாணம் ஆகி நீங்க இப்ப நிலைமைக்கு வரும்போது அண்ணன் சொல்லுவேன். அண்ணே நாங்களாம் கல்யாணம் ஆனவங்க நீங்க கல்யாணம் அகல உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கப்பட்டானே. இல்லை ஆம்பளண்டா எல்லா விஷயம் பெரிய தாண்டா செய்யும். ஏன்டா படுத்திக்கிருக்கிய? சும்மா சும்மா லொல்லைக்கு இருக்க முடியும் இருக்கும். ஐயா முருகா, அந்த வைத்தியச்சி சொன்னதுக்கு பிறகு என் பேத்திக்கு குழந்தையே பிறக்காதுன்ற எண்ணத்துல தான் நானும் இருந்துட்டேன். இப்ப அவங்க வாழ்க்கையை அவங்க தொடங்க போறாங்க. எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு அவளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவ உண்டாயிரணும். கடவுளே, இதுக்கு நீதே கடவுளே துணையா இருக்கணும். முருகா, உன்னை நம்பிதேன் என் பேத்திய என் பேரன் கூட வாழ அனுப்ப போறேன். நீதே நல்லதா ஏதாவது செய்யணும். நிலா, என்ன அக்கா தங்கச்சிண்டு ஒரு உறவா சுத்துவீங்களே, எங்க உன் அக்காவே காணா? எங்க போனாலும் பின்னாடி வந்துரும்ல அந்த பிள்ளை. இல்லக்கா, ஏதோ தலைவலின்னு சொல்லிட்டு வீட்லயே இருக்காக. அதோட அம்மா இதை வேலை கொடுத்துருப்பாங்க போல, அதை பார்த்துட்டு வீட்லயே இருக்காக. ஓ அப்படியாக்கும். சரி சரி. என்ன தேனு மூஞ்சில் அப்படியே பல் பெரியுது? போறதி மூஞ்சிலே குத்தி போடுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, நான் ஒன்றும் கலாய்க்கலப்பா. புதுசாக கல்யாணம் ஆனவங்களா இருந்தால் கலாய்க்கலாம். இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சு இப்போ தானே வாழ்க்கையை தொடங்க போறியாச்சு. நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்குங்க. வாழ்த்துறேன். என்ன அக்கா, நாளாக வாழ்த்து நான் சிரிச்சிருவாங்க. ஏன்னா எனக்கு என்ன கல்யாணமே ஆகலை, அதனால நான் வாழ்த்த முடியாது. அடியாத்தி, நீ கலெக்டர் தான் வாழ்த்து, தப்பு ஒன்றும் கிடையாது. ஒன்னே அவங்க கேப்பியா? இல்லக்கா, அது சரியா வராது. ஐயா, நானே இந்தியா பாகிஸ்தான் போருக்கா போறேன். நீ எல்லாம் வாழ்த்து வாழ்த்துண்டா. அப்பத்தா நீ என்னை ஆசீர்வாதம் பண்ண. அப்பத்தா என்னைக்குமே ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். என்ன சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கு. எதையும் போட்டு குழப்பிக்கிறாதிய, புரியுதாத்தா? சரி அப்பத்தா. சரிம்மா, போங்க போங்க. உங்க வீட்டுக்காரர் உள்ள காத்துக்கு இருப்பாரு. நிலா, அப்புறம் இன்னைக்கு ராத்திரி போறான்
விடிய விடிய உட்காந்து பேசுவோமா? பேசுறதுக்கு நான் ரெடி. ஆனா நாளைக்கு எனக்கு கலெக்டர் ஆபீஸ்ல சோழி இருக்கே, நைட்டு தூங்கினதே உண்டு. வெற்றி இங்கதான் இருக்காராமா? என்ன சொல்ற? கலெக்டர் ஆபீஸ்ல என்ன சோழி, இங்கே இருக்கலாமே. அதானே வெற்றின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான், ஒரு ஆளுக்கு தன் கலெக்டருங்கிறது கூட மறந்து போயிடும். என்ன? ஆமாக்கா. ஆமாண்டு கொல்ல பரமரு. நைட்டு என் கூட வந்து உட்காரு. என் மாமனாரு அவரோட காதல் காவியத்தை சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சுது, நீ டூ லேட்டு, அதனால செகண்ட் பார்ட்டுக்கு நீ வந்துரு, வேற லெவல்ல இருக்கும். வரி என்ன? காதல் கவியா? வராம விடுவனா? வந்துருவோம். சரிம்மா போ போ. தேனு மனசுக்குள்ள எதையும் போட்டு குழப்பிக்கிறாதா என்ன? சரி அப்பத்தா. என்ன மாமா அப்படி பாக்குற? உள்ள வாமா, அந்த பாலை அப்படி வச்சுட்டு உட்காருவா. என்ன வித்தியாசமா தெரியறனோ? இல்ல எப்பயும் போலதே இருக்க. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமா பாக்குற. தெரியல, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்ப இத்தனை நாள் நான் அழகா இல்லையோ? நீ என்னைக்கு தாண்டி அழகு இல்லாம இருந்திருக்க? உன்னை என்னைக்காவது நான் அழகு இல்லைன்னு சொல்லியிருக்கமா? மாமா சொல்லுமா. நமக்கு கண்டிப்பா குழந்தை பிறந்துரும்ல? கண்டிப்பா பிறக்குண்டாமா. எனக்கு ஒன்னு மாதிரியே ஒரு குழந்தை வேணும் மாமா. அப்படியே ஒன்று மாதிரியே இருக்கணும். நான் நல்லா பார்த்துப்பேன் மாமா. ஏன்னா நானே அக்காவும் அனாதையா வளர்ந்த மாதிரி நம்ம பிள்ளைகளையும் வளர்த்துறக்கூடாதுன்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். எதுக்கு பிள்ளைய அனாதையா வளருது? அதெல்லாம் எந்த பிள்ளையும் அனாதையா வளராது, ஒன்றும் ஆகாது. என்ன நம்ம இருக்கும்போது குத்துக்கல்லாட்டம், எந்த பிள்ளைய நம்ம அனாதையா வளர்க்க போறோம்? இல்ல மாமா, நான் சொன்னேன். பார்த்தேன்னு மாமா உன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். என்ன? நமக்கு குழந்தை பிறக்குதோ பிறக்கலையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனா நம்ம கடமையே செஞ்சிடணும். எதுக்கு இப்படி சொல்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே? சொல்றேன்டி, சொல்றது முழுசா கேள. நீ அப்படிலாம் சொல்லாத, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் முருகன் கண்டிப்பா எனக்கு குழந்தைய கொடுப்பாரு. நானும் அந்த நம்பிக்கையிலவே இருக்கேன். அந்த பால் எடுத்து குடி மாமா. ஏன் ஓரத்தில் வச்சிருக்கா? அதில் அப்பதான் எதையோ போட்டு கலந்து கொடுத்துச்சு. எதையோண்டா? எதையோன்னா எதையோ தான். அதை வாய் திறந்து சொல்லுவாங்களோ? ஏன் சொன்னா குறைஞ்சிருவீங்களோ? ஒரு மாதிரி பேசுற நீ. போ போ. தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாயே, தூண்டி தூண்டி தீனை ஒட்டுகிறாயே. நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது. என்னை தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய், தூண்டி தூண்டி தீனை ஒட்டுகிறாய். நீயே காதல் நூலகம், கவிதை நூல்கள் ஆயிரம், காதல் தீவிரவாதியின் ஆயிரமானது. இருவரே பார்க்கும் படர் விழா, ரொம்ப நேரம் மழையில் நனைஞ்சிட்டு வச்சுக்க. நாளைக்கு ஜலதோஷம் பிடிச்சிட்டு வீட்டுல கிடப்பேன். அப்புறம் நீ நினைச்சாலும் கலெக்டர் ஆபீஸ்க்கு போக முடியாது. சொன்னா கேட்கவே மாட்டேன். உனக்கு மழை ஒத்துக்கிறாது உடம்புக்கு. பரவாயில்ல, ஒத்துக்கலேண்டாலும் உன் கூட இருக்கேன்ல. கொழுப்பு தான் அப்படி உனக்கு. உன் கூட இருக்கேன்ல வெற்றி, ஜாலி என்ஜாய் பண்ணணும்ல. அதுக்குன்னு மழைதான் கிடைச்சதா? வேண்டாம், இல்ல உடம்பு முடியாம போயிரும். போ வெற்றி, நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணியே ஆகணும். இங்க வாரு, என்ஜாய் பண்றதுக்கு எம்புட்ட விஷயம் இருக்கு. இது ஒரு விஷயம் அப்படி புடிச்சுக்கிட்டு நிக்கிற பத்திய புடிமானத்துக்கு. போ வெற்றி, உனக்கு என்ன தெரியும்? ஆமா, எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் அப்படி எல்லாம் தெரியும். வெற்றி, உன்கிட்ட கேட்கவா? கல்யாணத்துக்கு பிறகும் என்னை இதே மாதிரி சந்தோஷமா பாத்துக்கிறியா? இங்க பாரு, கல்யாணத்துக்கு பிறகும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, எல்லா சமயத்திலையும் என்னை விட உன்னை அழகா பாத்துக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுரி. நான்டா அம்புட்டு உசுரா? நீ மட்டும்தான் உசுரு. அப்போ உன் தங்கச்சி? பாரு, உன்னை பத்தி பேசினா உன்னை பத்தி மட்டுமே பேசணும். தங்கச்சி அது வேற கேட்டகரியில வரும். ஆனா பொண்டாட்டி அப்படி இல்லல்ல. ரொம்ப பண்ணாத வெற்றி. குறைச்சே பண்ணிக்கிறேங்க. ஆனாலும் என்னை ஏத்துக்கிருவியலா? உன்னை நான் ஏத்துக்காம வேற யார ஏத்துக்கிருவா? என் செல்லம். ஏ நிலா, இந்த உறவு கிடைக்குமா நெஞ்சம் தவிச்சதே, அந்த வரவு இருந்துதான் கையில் கிடைச்சதே. காதல் ஜெயிக்கும் வீரனே, கண்ணில் கடவுள் தோன்றுமே.
கூட பிறந்திருந்திருக்கலாம். நான் யாருக்குமே தொல்லை இல்லாம வெளிச்சத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்போம்ல. ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் ஏண்டா வருதுன்னு நினைச்சு நினைச்சு பாதி உசுறு போயிரும் போல. பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. அவங்களுக்கு எம்ம பெரிய மனசு இருந்திருந்தா என்னை பெத்து இப்படி தூக்கி வீசிட்டு போயிருப்பாங்க. அனாதையா வாழ்றதோட கொடுமை என்னண்டு ஒவ்வொரு நாளோடு வச்சுக்கிறக்கேன். எல்லாரோட வாழ்க்கையிலுமே இந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாள் தான். ஆனா எனக்கு என்னமோ அப்படி அந்த ஆண்டவே நடத்தி கொடுக்க காலம் முழுசும் நான் இப்படியே தான் இருக்கணும்னு எழுதிட்டாரு. பரவாயில்ல, அனாதையாவே இருந்துட்டு போறேன். ஆனா இந்த நாள் வரும்போதெல்லாம் அப்பா அம்மா ஞாபகத்துக்கு வராங்க. அவ உசுரோட இருந்திருந்தா நான் இந்த நாளை சந்தோஷமா கொண்டாடி இருந்திருப்போம்ல. என்ன என்ன உசுரோட கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு போயிட்டா இல்ல. அவளுக்கு இந்த நாள் ஞாபகத்துல இருக்குமா? இல்ல, நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சேன். எனக்கு காரியம் பண்ணுவாங்களா? வானவில் கூட ஒரு ஊஞ்சல் ஆட தாயின் அன்பு மறந்தே நீ ஆடிடாரோ பாட தோளின் மீது சுமந்து ஓராசான் போல கற்றுக் கொடுத்தாயே என் புலன்களைந்து மாட இனி என்ன ஈடாகும் உந்தன் அன்பு போட்டி போட சிறு தவறு நானும் செய்ய அதை திருத்தி நீயும் கூற உந்தன் பாசம் அளவிடும் போது எந்தன் பாதம் கீழந்த நிலவு நான் கனவிலும் சோர்ந்திடும் பொழுது என் இருளிலும் நிழலாய் நீ வருவா. வாங்க சக்தி, நல்லா இருக்கியலா? நான் நல்லா இருக்கேன் இசை. உன்னை இந்த ஊரில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இந்த சைடு? நானும் எதிர்பார்க்கல. ட்ரான்ஸ்ஃபர் இங்கே தான் கிடச்சிருக்கு. இன்னும் 3-4 வருஷத்துக்கு இங்கேனே அதான் குவார்ட்டர்ஸ் கொடுத்து இங்கேயே வீடு கொடுத்துட்டாங்க. நீ எப்போ இங்கே வந்த? நான் நம்ம ஊர் கலெக்டர் இருக்காங்கல்ல நிலா, அவங்க கூட தான் ஒன்றா படித்தேன். பட் நமக்கு கலெக்டர் வாய்ப்பு கிடைக்கல, அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அதான் அவங்க ஏதாவது கோச்சிங் கிளாஸ் மாதிரி இங்கே பண்ண முடியுமா, ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலான்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஸோ அது விஷயமா நான் இங்கே வந்திருந்தேன். நான் இங்கே தான் இருக்கேன். ஆனால் எனக்கு நேற்று தான் தெரியும் நீ இங்கே வந்திருக்கிறதா. ஆமாம் சக்தி, ஒரே ஊரில் இருந்தா எப்படி? அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்தும் அனாதை மாதிரி தானே இருக்கேன். ஒரே ஊருக்குள்ள இருந்து ஆத்தா அப்பாவும் வந்து என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டாங்க. ஒத்த பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் செய்ய? அதே ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சுன்னு மொத்தமாக 4 வருஷத்துக்கு இங்கே இருந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு இப்படி மனசு வருத்தியாக பேசுகிற? எல்லாம் ஒரு நாள் மாறும், நீ கவலைப்படாத. எங்கே மாற? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. எனக்கு புரியுது நீ எந்த அளவுக்கு சித்தார்த்தை லவ் பண்ணேன்னு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, நம்ம விரும்புகிறவங்க எப்போதுமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. விடு சக்தி, நடக்கிறத பேசுறியா? இப்போவும் சொல்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணால் மட்டும் அவன் வந்துடவா போகிறான்? சொல்லு பார்ப்போம். ஒத்தப்பட்ட பிள்ளையை வச்சுக்கிட்டு தனியாக தான் வாழணுன்னு தலை எழுதியிருக்கு. அப்புறம் சக்தி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதை பற்றி நாளைக்கு நம்ம பேசலாமா? போலீஸ் ஸ்டேஷன் வாரியா? ஏன்னா அது என்ன ஏதுன்னு உங்ககிட்ட ஆதரவுபூர்வமாக காமிச்சாதே எனக்கு மனசளவும். கண்டிப்பாக வரேன். உனக்கு என்ன உதவினாலும் நான் பண்ணுறேன். எந்த உதவிக்கும் கேட்க தயங்காத. கேட்க தயங்கக்கூடாதுன்னா எதுவும் இல்லை. இது என்னோட லைஃப் சம்மந்தப்பட்டது. அதே எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு இசை. உனக்காக நான் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கேன். பாப்பாவுக்கு என்ன ஏஜ் ஆகுது? 2.5 வயசு ஆகுது. இது வரைக்கும் அப்பா வருவார்னு போய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு தெரிஞ்சேன். இதுக்கு மேலே ஏமாற்ற முடியாதுன்ட்டு முந்தானத்து கூட்டு போய் உண்மையை சொல்லிட்டேன். ஆனாலும் அவன் மனசில் என்ன நினைக்கிறேன்ட்டு தெரியல. இல்லை இசை, இப்போதைக்கு நீ பண்ணது சரிதான். ஏன்னா இப்போவே நம்ம சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டோன்னா எந்த பிரச்சனையும் பின்னாடி வராது. அதனால தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன சொல்லும்? கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். நல்லா பேசுகிறல்ல? சரி இசை, நீ ஃபீல் பண்ணாத. என்ன நீ வந்திருக்கேன்னு சொன்னதுனால உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எனக்கே தெரியாது, ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது. எதிர்பார்க்காமதே இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. சரி, எல்லாம் மாறும், வருத்தப்படாத. என்ன பேசணும்னு சொன்னேன்னு நாளைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் வரேன், அப்போ சொல்லு. சரி சக்தி, நான் இப்போ கிளம்பட்டுமா? ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. பார்த்து போயிட்டு வா. தனியாக இருந்தப்பல்ல, உனக்கு சொல்லி கொடுக்கணும்னு இல்லை. இத்தனை வருஷமாக தனியாக இருந்திருக்க. இதுக்கு மேலே தனியாக இருக்காமல் என்ன பண்ண போகிறேன்? என்ன சக்தி, என்னை பெற்றவங்க ரொம்ப தைரியமான பொண்ணாத்தையும் வளர்த்துருக்காங்க. ஸோ கவலைப்படாது. எனக்கு தெரியும் இசை. சரி, நான் கிளம்பட்டுமா?
ஓய் குட்டிமா பாய். என்ன தங்கம்? இங்க பாரு குட்டிமா, அவங்க உன் அப்பா கிடையாது. அம்மா நேத்தே சொன்னோம்ல, அவங்கள அப்பான்னு கூப்பிடக்கூடாதுமா. உனக்கு இருக்கிற அந்த சந்தேகந்தே எனக்கு இருக்கு. ஒருவேளை உன் அப்பா கூட பிறந்தவரா இருப்பாருன்னு கூட அம்மா யோசிச்சிருக்கேன். ஆனா அம்மானால எதையும் நேருக்கு நேரம் கேட்க முடியாதுராம்மா. ஆனா அவங்கள அப்பான்னு கூப்பிடக்கூடாதுமா. தேவையில்லாம அவங்களுக்கு பிரச்சனை வரும். அம்மா கிட்டவா, நீங்க பிறந்ததுல இருந்தே அப்பாவை பார்த்ததில்ல. அம்மா சொல்லிதான் அப்பா அப்படி இருப்பாருண்டு பாப்பாவுக்கு தெரியும். அப்போ அந்த அங்கிள் எப்படி அப்பாவா வாரு, அப்பாவோட கேரக்டர் எப்படி இருக்கும்னு அம்மா உங்ககிட்ட சொல்லியிருக்கோம்ல. அப்புறம் எப்படி அப்பா அவங்க ஆவாங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல செல்லம், அப்படி சொல்லக்கூடாது. இப்போ நம்ம தெரியாதனமா ஒருத்தவங்களுக்கு ஒரு தப்பு பண்ணும்போது அதில் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நம்ம யோசிக்கணுமா. நம்ம யோசிக்காமல் ஒரு தப்பு செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோ, பின்னாடி வருத்தப்பட போகிறது அவங்கதே. அம்மா நிறைய டைம் சொல்லியிருக்கோம்ல, எப்போதுமே மீனுமா குட் கேர்ளாக தான் இருக்கணும். இப்போ அந்த ஒரு அங்கிளுக்கு வந்திருந்தார்ல, இவர் நீங்கள் எப்படி கூப்பிட்டீங்க? அங்கிள் தானே கூப்பிட்டீங்க. ஸோ அவங்களையும் அங்கிள் தான் கூப்பிடணும். ஆமாட குட்டிமா, நீ இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு எப்போதுமே முகத்தில் சிரிப்புக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா நீ என்னோட பொக்கிஷத்தையும் தாண்டி உன் அப்பாவோட வரன் கூட சொல்லலாம். நீ என் வரண்டா செல்லும். கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பார். எதை போல அவள் இருப்பார். மெதையாய் உன்னை வளர்க்க என்ன வேண்டும் இனி உனக்கு தன்னை மடியில் சுத்தம் இரு. எதுக்கு இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? வீட்ல போய் தூங்க வேண்டியதானே? இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி கண்ணி. என்ன சிவராத்திரி? போங்க பிள்ளைகளா, நான் என் புருஷன்ட்ட பேசணும். பேசியே ஒரு 2-3 நாள் இருக்கும். நான் அவர்கிட்ட இன்னைக்கு விடிய பேசணும். நாளைக்கு கூட வந்து பேசு. இப்ப என்ன மாமா பேச மாட்டேன்னு சொன்னாரே, அப்படியே பாத்துக்க. இப்போ நம்ம பேய் கதை சொல்லி விளையாடுவோமா? என்னது பேய் கதையா? வேணாம்ல, சும்மா இருங்க. நைட்டு தூங்கவே மாட்டேன். இங்க பாரு கண்ணி, நம்ம பேய் கதைலாம் சொல்லி விளையாண்டோம்னு வச்சுக்க, சூப்பரா இருக்கும். நல்ல காமெடியா இருக்கும்ல. நீங்க காமெடியா சொன்ன பரவாயில்லை, பயமுறுத்தி விட்டுருவீங்க கடைசியில. நான் அப்புறம் நாளைக்கு கோடைக்கு வச்சு எனக்கு வேப்பல அடிப்பீங்க. அடிச்சா வாங்கிடுவோம். ஆனா பேசுவோமா? சரி சொல்லு, பயப்படக்கூடாது. நீ முதல்ல சொல்லு. இல்ல நான் சொல்றேன்ல. இங்க பாரு, தமிழ் வாயில வாரது புறம் டூப்பு, நம்பவே நம்பிராது. அவன் சொன்னது தமிழ்ல தான் உண்மையை பேசும். இப்ப பாரு, நாங்களாம் பேயை பாத்துருக்க முடியும். அப்படி நாங்க அன்னைக்கு ஒரு நாள் நடுராத்திரி இருக்கோம், ஒரு 3 மணிக்கு 3 பேர் எந்திரிச்சு நொண்டி விளையாடிட்டு இருந்தோம். 3 மணிக்கு விளையாட தோணுமா உங்களுக்கு? எங்களுக்கு தோணுச்சு. கேளு, ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம். அப்ப சிலி சிலுண்டு அப்படி ஒரு காத்து, எதுக்கு அப்படி அடிச்சதுன்னே தெரியல. எதுக்கு அடிச்சது? அதான் முழுசா கேளு. அப்படி ஒரு காத்து, அது சூறாவளி காத்து, பேய் காத்துன்னு சொல்லுவாங்க போல, எங்களுக்கு தெரியல. நாங்க வீட்டுல நொண்டியில அடிக்கிறோம். அப்ப அந்த சூறாவளி காத்து சர்றன்னு வந்துருச்சு முன்னாடி. பிறவு அது உச்சா பயிர் போல. இரு நாங்க அப்ப நாங்க விளையாடிக்கிட்டே இருந்தோம். ஆனா திடீர்னு ஒரு கருப்பு உருவம் இப்படி போட்டு போச்சு தெரியுமா? பிறவு அந்த பிள்ளை சொல்றத பார்த்து எனக்கே பயமா இருக்குல்ல. ஒரு வேளை வந்திருக்குமோ? இல்லல, ஏதாவது டூப்பா இருக்கும். நான் உடனே சொன்னேன், இப்பதே மூஞ்சி மாத்துங்க. எல்லாம் எனக்கு சிரிப்பு வருதுல. முகரையில குத்து நடு வையே, சிரிக்க கூடாது. மூஞ்சி மாத்து. மூஞ்சி தான் மாத்த சொன்னேன். ஏன் எப்படி வச்சிருக்கீங்க? இப்பெல்லாம் ரியாக்ஷன் கொடுத்தா செட் ஆகும். மேல மேல மேல. அதுக்கு பிறகு என்னாச்சு? பேய் பாத்தீங்களா இல்லையா? பிறவென்ன அப்படியே ஓடணும், ஒரே ஓட்டமா ஓடிட்டு ஊர்னிக்கரை சைடு ஓடி போயிட்டோம். அங்க இருந்து பார்த்தா இன்னொரு உருவம். நம்ம இந்த பிள்ளை இருக்குல்ல, கண்மணி, அந்த பிள்ளை முடிய பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு ஒரே ஓட்ட ஓடிய போயிடுச்சு தெரியுமா? ஏல நெசமாவே என் முடி யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்கள. ஏல ஏம்பள பயப்படுத்துற. ஏல மணி எத்தனைல? 11:30 இருக்கும்ல. அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறது யாரு? அந்த பிள்ளை. அப்புறம் நானும் சுஜியும் போய் தரத்தானு அந்த பிள்ளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டோம். ஐயோ, அப்புறம் ஏல இங்க பாருல. ஏல எருமை மாடு. ஏல தவில. ஏல என் முடி யாரோ பிடிச்சிருக்கால. ஏல என்ன? ஏல நாங்க வந்து உட்கார்ந்துக்கிறவா? ஏல நான் சுத்திக்கு வந்து முடி பிடிச்சாரு.
பாட்டு ஒன்னதாப்பா மிஸ் பண்ணிட்டேன். பாட்டு வாத சொல்லுப்பா. மகனே நீ அன்னைக்கே வந்திருக்கணும்டா. வந்திருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். மறுபடியும் மத்த எவனையும் காணோம். மற்றவங்களாம் அவங்க ஜோடி பார்த்துட்டு இருக்காங்க மாமனாரே. நானும் என் புருஷர் மட்டும்தான் உட்காந்துருக்கோம். சரி அவுத்து விடுங்க, பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்போம். ஓகே மருமகளே, உனக்காக நான் சொல்றேன். ஆனா நான் ஒன்னே ஒண்ணு எதிர்பார்க்கிறேன் மருமகளே. என்ன மாமனாரே? அதையும் எப்படி மருமகளே சொல்லு. பின்ன எதான மாமனாரே சொல்ல போறீங்க? அது ஒண்ணு இல்ல மருமகளே, என்னதான் கோழி காதலி 2ஆம் தரமா கல்யாணம் கட்டிட்டு வந்தாலும் அவ 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 வந்து எனக்கு பொண்டாட்டி இல்ல. கல்யாண நாள் வரதுனால கல்யாண நாள் செலிப்ரேட் பண்ணணும். அப்பா அதை பத்தி கவலைப்படாதப்பா, நான் சூப்பரா செலிப்ரேட் பண்ணிப்பா. அதில் அவருக்கு கல்யாண நாள் ஞாபகம் இருக்கான்னு கேட்கலாம் மாமனாரே. நீங்க அவுத்து விடுங்க. எபிசோடு 2 பார்ட் 2 அது ஒரு ஒன்ஸ் அப்பான் டைம் கிடத்து காதல். என்ன நான் கூப்பிட்டோடனே வந்துட்டியா? என் மேல அவ்வளவு இல்லப்பா. இல்ல எனக்காக எப்படி தூரம் வந்திருக்கீல, உங்களுக்காக வரணும்ல, அதே வந்தேன். சரி எந்த நம்பிக்கையில காலில் உட்காந்துருக்கீங்க? ஒருவேளை பொத்துருவங்க கீழே ஓட்டனா என்ன செய்வீங்க? பொட்டி கரிச்சு போயிரும்ல. எல்லாம் உங்க மேல இருக்க நம்பிக்கைதான். அம்படிச்சிக்கிறதுல என்ன போட்டுருவீல என்ன? என்ன டைலாக்லாம் ஒரு மாதிரி தினுசு தினுசா டபுள் டபுள் ட்ரிபிள் ட்ரிபிளா இருக்கு. இல்ல நீங்க நீங்க நீ காதலிக்கிறீர்களா, அதனால சொன்னேன். சரி எதுக்கு இந்த செத்த கோழி எங்க போனாலும் எடுத்துட்டு வாரியா? தெரியல, உங்களை பார்க்க வர டைம்ல ஒவ்வொரு கோழி செத்து போயிருது. அதே கையோட கொண்டுட்டு வந்து அப்படி வீசிட்டு போறதுக்கு. ஒருவேளை உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு என்ன செய்ய? போட்டு தள்ளிடுவோம். அப்ப உங்க அப்பா வேண்டாமா? அந்த ஆளு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் எவனையாவது பிடிச்சி எடுத்துட்டு வாரியான். அதெல்லாம் நம்மளுக்கு சரியா வராது. அதே உங்களை பிடிச்சிட்டேன். நான் தான் அவ்வளவு உசுரா? தெரியல, எவனையாவது கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எரிச்சலாகும். ஆனா உங்களை பார்க்கும்போது நல்லா இருக்கு. நம்ம 2 பேரும் கல்யாணம் கட்டிக்கிறலாமா? ஆனா நான் இப்போ ஒரு உண்மை சொல்லவா? என்ன? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சொல்றிய? ஆமா, ஆனா என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அச்சோ, சரி கவலைப்படாதீங்க. ஒய்ஃப் இறந்து பண்ண நான் உங்களை கட்டிக்கிறேன். என்னை நல்லா வச்சு பாத்துக்கிறீங்களா? செத்து போன கோழிய என் பக்கத்துல கொண்டு வராம இருந்தீங்கன்னா உங்களை நல்லா வச்சு பாத்துக்கிறேன். ஏன் எனக்காக செத்து போன கோழிய நீங்க பாத்துக்கிற மாட்டீங்களா? உங்களுக்காக உசிரியே தருவேன். அதனாலதான் இன்ன வரைக்கும் யானை மாதிரி இருக்கிற உங்க வெயிட்ட பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு மேல உட்காந்துருக்கு. ஆமா, இந்த மாதிரி உட்காந்து பேசுறதுக்கு எம்பிட்ட இடம் இருக்குல்ல? எதுக்கு கிணத்து கூட்டு வந்திய? அதாவது தண்ணி கொஞ்சமா இருக்கிற கிணத்துக்குள்ள உட்காந்து பேசணும்டா காதல் கை கூடுமா? இதெல்லாம் யாரு சொன்னா? எல்லாம் நான் படிச்சிருக்கேன். நான் பிபி படிச்சிருக்கோம்னு சொன்னோம்ல. ஓ, உங்க படிப்புல இதெல்லாம் சொல்லி தருவாங்களோ? ஆமா, நிறைய சொல்லி தருவாங்க. உங்க வீட்டுல யார் யாரு இருக்கா? நான் என் புள்ள, அப்புறம் பிறகு என் ஆமா புள்ள வேற இருக்கா? ஆமத்தான் ஆம்பளை பையன். என் ஆம்பளை பிள்ளைக்கு நல்ல தாயா இருப்பியலா? நிச்சயம் இருப்பேன். என்னை கட்டிக்கிறீங்க, கண்டிப்பா இருப்பேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருவேளை இந்த கிணத்துக்குள்ள விழுந்து செத்து போயிட்டு என்ன செய்ய? நானும் உங்க கூடவே வந்துருவேன். நான் சும்மா தான் சொன்னேன், அம்பிடிச்சிக்கிறதுல செத்து போக மாட்டேன். தெரியும். இதே மாதிரி இங்கே உட்காந்து பேசுவோமா நிதமும்? பேசுவோம். ஒருவேளை உங்க அப்பையும் எனக்கு தெரியாம உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு என்ன செய்ய? அந்த ஆளை தூக்கிட்டு வந்து கிணத்துக்குள்ள போட்டு கொன்றுங்க. இனிமே என் வாழ்க்கை முழுசு உங்க கூடவே. எனக்காக அப்பா வேண்டாமா? அந்த ஆளு எனக்கு பிடிக்காது, வேண்டாம். அம்பிகா பேர் தெரியாதவரே. போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை. ஒரு பட்டம் பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. எந்த காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன். நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி. அடியாத்தி அடியாத்தி அம்மா அடிச்சு இருக்கும் அவளே. உன்னைய கோழியெல்லாம் வித்து நல்லபடியா வேலை செய்யணும் சொன்ன. இங்க உட்காந்து என்னடி பண்ணிக்கிருக்க? அவன் யாரடி? மடியில உட்காந்து இருக்க. அம்மா அம்மா, இவர் என்னோட காதலர்மா. நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம். காதலா மாட்டிக்கிட்டோம், என்ன செய்ய? பேசாமையே கூட வந்துடுறியா? நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு நரகம். செத்தே போயிருவேன். இப்ப என்ன செய்ய? இப்ப என்ன செய்வா? வந்து நாளைக்கு என்ன கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க. உன் அப்பா எங்க பார்த்து எல்லாத்தையும் செய்ய. இங்க உனக்கு காதல் கட்டிக்கிறோம். காதல் அம்மா வேண்டாமா. நான் வாழ்ந்த இவர் கூட தான் வாழ்வேன். இல்லையா செத்து போயிருவேமா. அப்படியே விழுந்து கிடத்துக்கு செத்து போ. பேசுறது கடலாம மொட்டை கத்துல வந்து பேசிக்கிறிய. இல்லை கோழி வாங்க வந்து எங்க பிள்ளைய உசார் பண்ணிட்டியோ? இருடி இரு, நீங்க என்ன செய்யறோம்னு பாருடி. மாமியார், அப்பா புரிஞ்சுக்கிறிய மாமியார்? இன்னும் எனக்கு நீங்க தாலியை கட்டல. எப்படிங்க அம்மா உங்களுக்கு மாமியார் ஆவாங்க? ஆமால, தாலி கட்டிக்க மாமியார் இருந்தாலும் மாமியார் புரிஞ்சுக்கிறங்க மாமியார். நான் உங்க பொண்ணை காதலிக்கிற கல்யாணம் கட்டினா அவங்களதே கட்டுவேன். இல்ல உசுர விட்டுருவேன். உசுர விட்டு செத்து போ. நாளைக்கு உனக்கு பரிசம் போட முடியும். இரு ஊரை கூட பஞ்சாயத்து வைக்க. காதலா காதலி. ஐயோ மாமனாரே, என்ன சொல்றீங்க? அதுக்கு பிறகு என்னாச்சு? அதுக்கு பிறகு என்னட்டு நாளைக்கு சொல்ற பருவங்களே. ஏன்னா அதுக்கு பிறகு நடந்த கூத்தே வேற. அதுக்கு முன்னெச்சரிக்கை ஒரு பாட்டப்பட்டு போடுறோம். என்ன நடந்துச்சு? பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே. தங்கமடைய மனச மறந்து அவன் கூட போனியே. நான் பணக்காரன் இல்லன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே. மனசு முக்கியம் இல்லன்னு தான் அவன் கூட போனி. நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டே. நான் ஊருக்கு வந்து பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே. சீ 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 குமாரி ஒரு சீ. நாளை சந்திப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சிருச்சு.
ஒரு சின்ன விஷயத்தை பத்தி பேசலாம்னு நினைச்சிருந்தோம். அது ஒன்றும் இல்லை, சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க தேனோட கதையை ஏன்டி கொண்டு வரீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, தேனோட கதையை வந்து கொஞ்சம் மாற்றி காட்டுங்க, தேனுக்கு இப்படி இருக்கிறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக தான் இது. அதாவது வந்து எப்போதுமே கதை ஒரே மாதிரி இருந்தா பார்க்கறதுக்கு நிஜமாவே நல்லா இருக்காது. அதனால தான் வந்து கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கேன். இல்லை ட்விஸ்ட் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். எதுக்காக இசைப்பிரியான ஒரு கேரக்டர் அட்மின் எடுத்துட்டு வந்திருக்காங்கிறது அப்பதான் புரியும். போன கதையில டாக்டர் தம்பின்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்தாங்க. இதுல கொஞ்சம் வேற மாதிரி டிஃப்ரெண்டா கொண்டு வராங்க. ஸோ அதுக்காக தான் தேன்மொழியோட கதை அப்படி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ காத்திருந்து பாருங்க, கண்டிப்பா கதை உங்களுக்கு புரியும். இல்ல தேன்மொழி கதை அப்படி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கிறேன்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் வந்து கதையை மாத்திக்கிறேன். உங்களுக்கு போர் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி கொண்டு வரேன். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு நல்லாவே சப்போர்ட் தரீங்க. சப்போர்ட் மீன்ஸ் நல்லா கமெண்ட் கொடுக்குறீங்க. இன்னும் அந்த பழைய நிலைக்கு வந்து நம்ம திரும்பல. இருந்தாலும் நான் வந்து மனசு தளராம வீடியோ போட்டுட்டே தான் இருக்கேன். அதாவது வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது, விட்டுட்டாதான் அது நம்ம விட்டு போயிடுன்ற எண்ணத்துல நான் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கதையை எடுத்துட்டு வருவேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பொறுமையா இருந்து பாருங்க. எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்டான கதை இருக்கு. ஒருத்தர் கூட விடல, எல்லாத்துக்குமே கதை இருக்கு. தமிழுக்கு கதை ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னோம். ஸ்டார்ட் பண்ண தான் போறோம். அதுலேயும் வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, இப்படி பண்ணாதீங்க, எங்களால ஏற்றுக்க முடியாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை பத்தி நான் பேசணும்னு நினைச்சிருந்தேன். டெய்லி ஒரு கமெண்ட் வருது, அவங்க ஐடி தரல எனக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்மணி சக்தி அவங்கள ஜோடியாக போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சேஞ்சிங்காக இருக்கட்டும் இந்த தடவை, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். எல்லா டைமும் ஒரே மாதிரி கொண்டு வந்தால் நல்லா இருக்காதுன்னு கொஞ்சம் மாற்றிருக்கேன். கொஞ்சம் பாருங்கள். அதாவது வந்து இப்போவே சொல்லிட்டேன், சக்தி கேரக்டர் வந்து ஒரு பர்மனண்டான கேரக்டர் இல்லை. இப்போவே சொல்கிறேன், அவர் பர்மனண்டான இல்லை, டெம்பரவரி தான். ஆனால் அவருக்கு ஒரு பிக் ஸ்டோரி இருக்குது. எல்லாத்துக்கும் முழுசாக நாங்கள் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் தமிழம்மா கதை கேட்டிருந்தீங்க. நான் முன்னையே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில், அதை வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியலன்னு. வியூஸ்க்காக மட்டும் கிடையாது, அது கொண்டு வந்தால் எப்படி சொல்கிறது, இப்போ இருக்கிற கதையில் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது ட்ரூ ஸ்டோரின்னு. அது எங்கள் அம்மாவோட ஸ்டோரியும் நான் சொல்லிட்டேன். அது வந்து கண்டினியூ பண்ணுறதுல எனக்கு ஒரு சின்ன பர்சனலாக ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் நான் தமிழம்மா கதை வந்து நான் போடலை. சப்போஸ் எனக்கு ஃப்யூச்சரில் ஐடியா இருந்தால் நான் கொண்டு வரேன். ஆனால் ஐடியா இல்லை அப்படின்னா வந்துட்டு அது அப்படி தான். ஆனால் பொறுமையாக இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ இருக்கிற கதை வந்து உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு தெரியும், முத்துநகை முன்னிலவை கதை மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அந்தளவுக்கு என்னால் கொண்டு வர முடியலைங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் நான் அதுக்காக எஃபெக்டாக போட்டுட்ருக்கேன் ஒவ்வொரு நாளும். காமெடிலாம் வந்து எனக்கு அந்த ஸ்பாட்டில் தோன்றது தான், உட்காந்து யோசிக்கலாம் மாட்டேன். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த பழைய சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா போது, வேற எதுவுமே உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. டெய்லி கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். வேறு ஏதாவது நான் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் வேணால் கம்மி பண்ணிக்கிறேன். மற்றபடி வந்து எனக்கு தெரியாத விஷயம் நான் பண்ணிட்டு இருந்தால் கூட சொல்லுங்கள். அதாவது வந்து நான் கதை மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படிதான் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். இதில் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இதை தான் பேசணும்னு நினச்சிருந்தோம், பேசிட்டோம். உங்களுக்கு இதில் என்ன சொல்லணும், என்ன எங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னாலும் சொல்லுங்கள். தாராளமாக அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேர் விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிட்டேன். கண்மணிக்கு இந்த தடவை பேர் மாற்றிருக்கேன். உங்களுக்கு தெரியும் நான் கதை கொண்டு போகிறதுலையே. ஸோ இந்த தடவை யாரும் கண்மணிக்கு சக்தி கேரக்டர் எதிர்பார்க்காதீங்க. சக்தி கேரக்டர் பர்மனெண்ட் கிடையாது, அவர் டெம்பரவரி தான். ஆனால் அவருக்கான ஸ்டோரி ஒன்று இருக்குது, அதை நான் பேக்கில் கொண்டு வருவேன். தமிழோட ஸ்டோரி தான் தரமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். இன்னும் முத்துநகை முன்னிலவையில் நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்க, இதில் நான் எது கொண்டு வரலைன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் அந்த ஸ்டோரிக்கான சப்போர்ட் இதுக்கு இல்லை. ஆனால் ஏன் இல்லைன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. அந்த ஸ்டோரியை விட இது நல்லா தான் பண்ணுறேன்னு எனக்கு தோணுது. பட் உங்களுக்கு அது தோணுது இல்லைன்னு தெரியல. இல்லை ஏதாவது மிஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனாலும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் எடுத்துக்குவேன், அக்செப்ட் பண்ணுவேன். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷனல். நிறைய டைம் சொல்லிட்டேன். எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே கமெண்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான், மற்றபடி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப தேங்க்யூ. எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்குதுன்னா சரி, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய். ஓகே பாய். நாளைக்கு சந்திக்கலாம்.